ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடக்க போற சட்டமன்ற தேர்தலை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல என்ன மெயின்னா, இப்போ ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எல்லா கட்சிஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நான் எலெக்ஷன்ல முடிச்சு ஜெயிச்சு வந்தாலே கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, அது பண்றேன் இது பண்றேன் ஒண்ணு பண்றேன் இது என்னவோ. நாங்க என்ன சொல்றோம்னா, மக்களா எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க சொல்றோம், நீங்க அதை பண்ணுங்க, அது போதும். நான் அப்படி ஒரு 6 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கைஸ். நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா நீங்களா எதுவும் பண்ணாதீங்க. நாங்க சொல்றது மக்கள் நாங்க தானே உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க சொல்றோம், அதை நீங்க செஞ்சாலே எங்களுக்கு அதுவே போதும். நீங்க அதை செஞ்சீங்கனாலே அடுத்த 50 வருஷம் நீங்க தான் எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிப்பீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன தேவையோ மக்களா நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சு அதை செஞ்சீங்கன்னா அது வேற லெவல். சரி, ஓகே கைஸ், அப்படிதான் நான் ஒரு 6 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உமன் சேஃப்டி. ஏன் இது ஃபர்ஸ்டா வச்சிருக்கேன்னா, இப்போ தமிழ்நாட்டுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பீஸ் இருந்தது. இப்ப கடந்த ஒரு 2 வருஷமா என்னவோ தெரியல, பாக்குற இடமெல்லாம் ரொம்ப கேவலமா, ரொம்ப ரொம்ப கேவலம். என்னடா இது, நம்ம ஊர் கல்ச்சரெல்லாம் ஃபாரின் வரைக்கும் அவ்வளவு கொண்டாடுறாங்களே, ஆனா நம்ம ஊர்ல இப்படி கேவலமா இருக்கு அப்படிங்கிற அளவு போயிடுச்சு. உமன் சேஃப்டி அது கண்டிப்பா நீங்க எப்படி தெரியுமா, அதை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, துபாய் இருக்கு தெரியுமா, அங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், வெட்டிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டுல வரணும் கண்டிப்பா. அப்பனாதான் ஒவ்வொருத்தனும் பயப்படுவான். இது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்டா பாத்துறேன். அடுத்தது மது ஒழிப்பு. ஏன் சொல்றேன்னா, சரக்கு, சாராயம், கஞ்சா இது எல்லாமே அடிச்சுட்டு தான் பல பேர் தப்பான வழியில போறாங்க. அதுக்கு மெயினா இதுதான். இதை நீங்க தடுத்துட்டாலே வச்சுக்கோங்க. இப்போ நார்த் சைடு பீகார் எடுத்துக்கோங்க. பீகார்ல சரக் பேன். அங்க அவ்வளோக்கு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்தோட சிஎம் நம்ம மக்கள் அவ்வளோ பெருசா அவ்வளோனால பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி கேவலமா போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு மதுவை ஃபுல்லா பேன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடும் மது ஒழிப்பு திட்டத்தை எவ்வளவு பேர் நான் வந்தா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வராங்க. அதே மாதிரிதான் நம்ம ஏடிஎம்கே நம்ம டிஎம்கே ஒரு போன எலெக்ஷன்ல நான் நீட்டை ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சாரத்திலயும் சொன்னாங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு சிங்கிள் பேச்சு கூட அவங்க எடுக்கவே இல்லை. அதே மாதிரி நீங்க இருக்காதீங்க. ரெண்டாவது என்னன்னா, நீங்க மந்திய ஆட்சி நீங்க அமைச்சீங்கன்னா மது ஒழிப்பு திட்டத்தை அமல்படுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரீ எஜுகேஷன். இப்போ ஏன் நான் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றேன்னா, ஸ்கூல் இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஆனா ஃப்ரீ எஜுகேஷன் தான் சொல்றாங்க. ஃப்ரீ எஜுகேஷன்றனால அது கேவலமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, நம்ம டெல்லி இருக்கும் தெரியுமா, டெல்லியில அதே மாதிரி கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்ல ஒரு ஏசி ரூம்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஏன் இது அவங்க பண்றாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்ன தெரியுமா ஆசைப்படுவாங்க, ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்தா கொஞ்சம் நல்ல பீஸா இருக்கணும், ஸ்டாஃப்ஸ் நடத்தணும். இங்க நம்ம தமிழ்நாடு அப்படிதான், ஸ்டாஃப்ஸும் கிடையாது, ஒரு நல்ல உட்காந்து படிக்கிற அளவுக்கு ஒரு போர்டு கிடையாது, ஒரு பெஞ்ச் கிடையாது. அந்த நிலைமையில இருக்கு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு படிக்கணும், மச்சான் வாங்கடா போய் படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தோணும்? இது நீங்க ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்க. எப்படின்னா, ஸ்கூல்ல மட்டும் இருக்காதீங்க, அதே காலேஜ்லயே கொடுங்க. ஓகேங்களா? 4th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு திட்டம். இப்போ நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, பெங்களூர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கர்நாடகாவில் இருக்கு. நம்ம தமிழ்நாடு பார்டர்ல அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா ஐடி பார்க் அந்த மாதிரி எக்ஸட்ரா. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் உட்காந்து மொழி தெரியாத ஸ்டேட்ல போயிட்டு வேலை செய்யறாங்க. ஏன் நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இடம் இல்லையா? நீங்க எல்லாம் மலையை சுரண்டி எடுத்துட்டு போறீங்களே, அப்படி சுரண்டி எடுத்துட்டு போறீங்களா, அங்க ஐடி பார்க் கட்ட வேண்டியதானே? அதை தாண்டி இப்போ டெல்டா மாவட்டத்தை அழிச்சிட்டு அங்க நான் போய் வேலை இது பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது கேவலமா இருக்கு. நீங்க இதெல்லாம் நான் எதுவுமே பேச வரும்ல. 4வது பாயிண்ட் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்ச ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உள்ள இழுங்க. ஃபாரின் டூர் போறீங்கல்ல எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே, அதே மாதிரி அங்க போயிட்டு ஒரு இன்வெஸ்டரை பிடிச்சி வேலை வாய்ப்புக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வேலை இல்லாம வந்துட்டு இருக்காங்க, இந்த வேலையை ரெடி பண்ணுங்க. 5வது பாயிண்ட் என்ன, ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் ஏதாவது 5வது சொல்றேன்னா, நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஊக்குவிச்சாதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தராங்க. ஆனா அவங்க ஒரு 13 வேலைக்கோ என்னவோ இதுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆசை நீங்க இதுக்கு ஒரு ஃபண்டை கொடுத்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஊக்குவிச்சீங்கன்னா இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு அதிகமா கிடைச்சிரும். ஏன் மற்ற வெளி மாநிலத்துக்கு போய் அவங்க வேலை செய்ய போறாங்க? இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் கைஸ். இந்த 6 பாயிண்ட் நீங்க எந்த அரசியல்வாதி ஜெயிச்சிங்களோ இதை கண்டிப்பா நிறைவேற்றுங்க. இது நிறைவேற்றினாலே போதும், நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு எங்க சப்போர்ட்டோட நீங்க தான் நிற்பீங்க.
ஓகே, நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.